ஹாய் சகா, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆவினில் வந்து கொஞ்சம் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆவினில் க்ரீன் கலர் பால் வந்து கொஞ்ச நாளே வந்து சப்ளை வந்து கம்மியாக தான் சப்ளை வந்துட்டு இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஆவினில் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்து ஆவின் க்ரீன் பாலை வந்து கம்மியாக சப்ளை பண்ணல. கரெக்டான குவான்டிட்டி தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ரெகுலராக சப்ளை பண்ணுறது தான் பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க பொய். ஆவின்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மாசமா வந்து பால் சப்ளை வந்து ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு இருந்தது. அதுலயும் பர்ட்டிகுலரா கிரீன் பால் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப சடனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நான் வந்து ஆவின் டீலர்ஷிப் எடுத்ததுனால, எனக்கு வர பாலோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, எனக்கு கிரீன் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 டப்பு பால். அதாவது 72 பால் பாக்கெட் வந்து கிரீன் பால் வரும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 1 வாரமா எனக்கு வர பால் பாக்கெட்டோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா, கிரீன் பால் வெறும் 24 பாக்கெட் தான் குடுக்குறாங்க. அதாவது ஒரே ஒரு டப்பு தான் வருது. நான் மொத்தம் ஆர்டர் பண்ற டப்பு பார்த்தீங்கன்னா, 14 டப்பு, 13 டப்பு ஆர்டர் பண்ணுவேன். அதுல கிரீன் பால் மட்டும் ஒரு 3 டப்பு பால் வரும். 3 டப்புனா 72 பால் பாக்கெட். ஒரு டப்புக்கு வந்து 24 பால் வரும். ஆனா இப்ப வர்றது 2 டப்பு கம்மி பண்ணிட்டு, ஒரே ஒரு டப்பு மட்டும் தான் கிரீன் சப்ளை பண்றாங்க. வெறும் 24 பால் பாக்கெட் தான் வருது. மீதி 48 பால் வந்து எனக்கு கட் பண்ணியிருக்காங்க. இதனால நான் நெறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலர் கஸ்டமர் எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப வந்து என் கடைக்கு வர்றதில்ல கிரீன் பால் இல்லன்றதுனால. இந்த இஷ்யூவ வந்து நெறைய கடைக்காரங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ரெகுலர் கஸ்டமர் எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் ஆயி போயிட்டுருக்காங்க. கடைக்காரங்க எல்லாருமே வந்து நெறைய வாட்டி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிரீன் பால் வந்து அதிகமா சப்ளை பண்ணுங்க. எங்களுக்கு பத்த மாட்டேதுன்ட்டு. பட் இதுவரைக்கும் ஆவின்ல எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ்லயும் வந்து ஆவின் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து கிரீன் பால் எதுவுமே கம்மி பண்ணல. எல்லாமே வந்து ஆஸ் யூசுவல் ரெகுலரா என்ன குவான்டிட்டி போதோ அதான் போயிட்டுருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க பொய்யி, அப்பட்டமான பொய்யி. இதுக்கு வந்து எங்ககிட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு. கண்டிப்பா என்னால ப்ரூஃப் பண்ண முடியும். நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா அத ப்ரூஃப் பண்ணிடுவேன். இதனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஆவினுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் பிரச்சனை வரும். ஏற்கனவே ஆவின்ல நான் நெறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. பட் இதெல்லாம் நான் வந்து வீடியோல போட்டேன்னா, ஆவின் கண்டிப்பா பெரிய பிரச்சனையில மாட்டுவாங்க. நீங்க நியூஸ்ல வந்து ஆவின்ல வந்து இந்த மாரி சொல்லியிருக்காங்க. பால் நாங்க எதுவும் கம்மி பண்ணல. எல்லாமே ரெகுலரா தான் குடுத்துட்டுருக்கோன்ட்டு. அப்ப கடைக்காரங்க வந்து பதுக்குறாங்கன்ற மாரி கெட்ட பேர் வரும். இப்ப கஸ்டமர் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, கடைக்காரங்க தான் இதுல வந்து கேம் ஆடுறாங்க. ஆவின்லேருந்து எல்லாம் கரெக்ட்டா தான் சப்ளை வருதுன்ற மாரி நினைப்பாங்க. இப்ப நாங்க வந்து எல்லா கஸ்டமரையும் லூஸ் பண்றோம். ஆவின் வந்து நல்ல பேர் எடுத்துக்கிறாங்க. இதே மாரி போயிட்டு இருந்ததுன்னா, என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ரூஃபும் நான் வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். இது ஆவினுக்கு ஒரு எச்சரிக்கையா நான் சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, நான் சொல்றது வந்து 100% உண்மை. என்கிட்ட வந்து எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் இருக்கு. நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா இதெல்லாம் வந்து வெளியிடுறதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன்.